ஏகம்பத்துறை எய்தாய் போற்றி, பாகம் ஒரு பெண்ணொரு ஆணாய் போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கன்னியா ராசிக்கு குரு பகவான் பேச்சு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். யூடியூப் நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பேச்சு அடைவது மிதுன ராசிக்கு வருவது கன்னியா ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை காண உள்ளோம். இந்த விஸ்வாவசு வருடம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்துக்கு வந்து அமர்கின்ற குரு பகவான் கன்னியா ராசிக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை காண உள்ளோம். பொதுவாக 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து அமர்வது ஒரு கேந்திரம் என்று கூறுவார்கள். 10ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் வந்து அமர்கிறார் கன்னியா ராசிக்கு. 4ஆம் இடம் தனுசு ராசியும் 7ஆம் இடம் மிதுன ராசியும் அவர் வந்து 10ஆம் இடம் மிதுன ராசியிலே வந்து அமர்கிறார். 4ஆம் இடம் தனுசு, 7ஆம் இடம் மீனம், 10ஆம் இடம் மிதுனம். இந்த ராசியில் வந்து அமர்கின்ற குரு பகவான் கன்னியா ராசிக்கு அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம். 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் பணம் பல வழியில் வந்து சேரும். பணம் பல வழியில் வந்து அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இது. அதே சமயம் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு வாங்குதல், கார் வாங்குதல், புதிய பிளாட் வாங்குதல், வெளிநாடு சென்று சம்பாதித்தல், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுகஸ்தானம் என்று கூறுவார்கள். தாயாரின் உடல் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும், தாய் சம்பந்தமான உள்ள பிரச்சனைகள் நீங்கி தாய்க்கு சேர வேண்டிய என்னென்ன சொத்துக்களோ அல்லது அவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் அள்ளி அள்ளி தரப்போகிற இந்த கன்னியா ராசிக்கு மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது கன்னியா ராசிக்கு கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பத்தை 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் கடன் தீரும், நோய் அகலும், பிணிகள் தீரும், வெற்றிகள் குவியும், எதிரிகள் ஒழிவார்கள், பதவி வந்து சேரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வந்து குரு பகவானின் பார்வை பதிவது நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகமாக அமைகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் அதே சமயம் 4ஆம் இடத்துக்கு அதிபதி 10ல் வந்து அமர்ந்தினால் வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பது, அரசியல் உயர்ந்த பதவியில் அமர்வது, அரசாங்க வேலை கிடைத்தல், அரசாங்க வேலை உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது, இன்னும் பல அள்ளிக்கொண்டே போகலாம். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கும், அரசு சாராத வேலையில் உள்ள தனியார் துறையில் உள்ளவர்களுக்கும், வாகன சம்பந்தமான, கம்ப்யூட்டர் சம்பந்தமான, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான என்னென்ன துறையில் உள்ளார்களோ அவர்கள் அனைவரும் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு காலம். பொதுவாக வியாபாரம் என்றாலே புதன் தான், வித்தை என்றாலும் புதன். 64 கலைகளுக்கும் அதிபதியாக கூடியவர் புதன். ஏனென்றால் கல்வித்துறை, சங்கீதம், பாடல், இன்னும் கவிதை எழுதல், கட்டுரை, பேச்சு போட்டி, இதுபோல் அனைத்து துறைக்கும் புதனின் அனுகிரகம் தேவை. அந்த ஆற்றல் பெற்ற இந்த கன்னியா ராசிக்கு இந்த குரு பகவான் 10ல் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பது எதிர்பாராத பணங்கள் வரும். நீங்கள் கடன் சுமையிலிருந்தால் கடனில் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் அமர்வீர்கள். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சந்தோஷமான சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். வீடு கட்டி கிரகப்பெற செய்ய தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயம் வீடு கட்டி கிரகப்பெற செய்வது, பெரிய வீடு கட்டுதல், இன்னும் பல சாதனைகளை செய்கின்ற அளவுக்கு. ஏன்னா கல்வி நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல இதுவரை என்னென்ன துறையில் நீங்கள் வல்லவராக இல்லாமல் இருந்தீர்களோ அத்தனை துறையில் வல்லவராக ஜொலிக்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது. மேலும் நீங்கள் திட்டம் போட்டு தீட்டிய கணக்குகள் இன்று ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். உயர் பதவியில் செல்ல வேண்டுமா, இல்லை அரசாங்க பதவி கிடைக்க வேண்டுமா, இல்லை வெளிநாட்டில் சென்று வியாபாரம் செய்வதற்காகவோ அல்லது மேலும் என்னென்ன துறையில் உள்ளவர்கள் நீங்கள் அனைத்தும் வெற்றி பெறலாம். மேலும் பூமி சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை தரும், கல்வி சம்பந்தமாக யோகத்தை தரும், வழக்குகள் வெற்றி தரும், நோய்கள் தீரும், பணம் பல வகையில் வந்து சேரும், கடன் தீரும், எதிரின் தொல்லை ஒழியும், திருமண நல்ல முறை அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடி என்னென்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை கேட்டதெல்லாம் கிடைக்கும். குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் கிடைப்பது ஒரு அற்புதமான யோகம். 6ஆம் இடத்திற்கு வழக்குகள் வெற்றி. நீங்கள் எதிரி உங்களை மறைமுகமாக கெடுக்க நினைத்தவர்கள் உங்களை கண்டு ஓடோடி ஒளிகிற அளவுக்கு எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தரும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் சாதனை புரிந்து சரித்திர நாயகன் என்ற பெயர் பெறுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. யூடியூப் நேயர்களே, இந்த கன்னி ராசிக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பொன்பொருள் அள்ளித்தரும்.
பதவியை தரும், கடனை தீர்த்தொழிக்கும், பணம் சரளமாக வரும், புதிய தொழில் ஆதாயம் தரும், அரசியல் நல்ல பதவி, வாகன யோகம், பூமி யோகம், திருமண யோகம், புத்திர சந்தான பாக்கியம், வெற்றி மேல் வெற்றி குவிகின்ற ஒரு காலமாக அமைகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.